மதுரையில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் பங்கேற்கவுள்ள காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கான முன்பதிவு தொடங்கியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு எமது மதுரை செய்தியாளர் சாமிநாதன் இணைக்கிறார். சாமிநாதன், வணக்கம். இது குறித்த கூடுதல் விவரம். வணக்கம் மீரா. அதாவது ஜல்லிக்கட்டு போட்டிகள் மதுரை மாவட்டத்தில் வெகு விமர்சையாக நடைபெறும். உலக பெற்ற அலங்காநல்லூர் மற்றும் பாலமேடு அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிகள் வெகு விமர்சையாக இந்த ஆண்டு நடைபெற இருக்கிறது. வரும் 15ஆம் தேதி ஜனவரி 15ஆம் தேதி தைத்திருநாள் அன்று பொங்கல் அன்று அவனியாபுரத்திலும், அதனைத் தொடர்ந்து 16ஆம் தேதி பாலமேட்டிலும், 17ஆம் தேதி உலக பிரசித்தி பெற்ற அலங்காநல்லூரிலும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற இருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த மாத இறுதியில் ஜல்லிக்கட்டு அரங்கம் அலங்காநல்லூர் பகுதியில மிகு முதல்வர் அவர்களால் திறந்து வைக்கப்பட இருக்கிறது. அந்த இடத்துல ஜல்லிக்கட்டு போட்டி மிக பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு முன்பதிவு செய்வதற்கான ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்கக்கூடிய அனைத்து மாடு பிடி வீரர்கள் காலையில் ஆன்லைன் பதிவு தொடங்கி இருக்கு. அலங்காநல்லூர் பகுதியில் ஏராளமானவர் ஆர்வத்தோட அந்த காலை பதிவு செய்து வர்றாங்க. இந்த காலை முதல் தொடர்ச்சியாக பதிவு தொடங்கி இருக்கிற நிலையில ஆன்லைன் பதிவுல ஆர்வத்தோட அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு போட்டிகளை பங்கேற்பதற்கு தங்களது காளைகளை பதிவு செய்து வருகிறார்கள். மாடுபிடி வீரர்களும் ஆன்லைன் பதிவு தொடங்கி இருக்கிறது. நீண்ட வரிசையில போலீசார் பலத்த பாதுகாப்போட இந்த பதிவு தொடங்கி இருக்கு. ஒவ்வொரு பகுதியில அவங்க அவர்களுக்கு உரிய விண்ணப்பங்கள்ல அதுக்குரிய விண்ணப்பங்கள்ல அவர்கள் ஏற்கனவே சாலைகளுக்கு மற்றும் அவர்கள் பரிசோதனைக்கு உரிய சான்றிதழ்கள் பெற்று அந்த பதிவு அப்லோட் செய்து அந்த பதிவு நடைபெறுகிறது. தொடர்ச்சியாக பதிவு செய்யப்பட்டவர்களுக்கு உரிய டோக்கன்கள் வழங்கப்படும். அதன் அடிப்படையில ஒன்றன் ஒன்றாக காளைகள் அவிழ்க்கப்படும். அலங்காநல்லூர்ல மற்றும் அவனியாபுரம், பாலமேடு என தனித்தனியாக ஒவ்வொரு பகுதியிலும் அந்தந்த பகுதியில மட்டுமே அவர்கள் அனுமதிக்கப்படும். ஒவ்வொரு காலையும் ஒரு ஜல்லிக்கட்டு போட்டியில மட்டுமே அனுமதிக்கப்படும். இந்த விவரங்களுக்கு நன்றி சாமிநாதன்.